குட் மார்னிங். நாம இப்போ மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலனை பார்க்க போறோம். வருகின்ற மே மாதம் 14 தேதி இரவு 11:20 மணிக்கு குரு பகவானவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு, அதாவது மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து 1ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு ஆவலோடு எதிர்பார்க்கிற குரு பயிற்சி ஒன்று இப்போ நடக்க இருக்கிறது. உங்களுக்கு எவ்ரி இயர் ஒன்ஸ் இன் 12 months அது நடக்கும். ஒரு முறை குரு பகவான் அனைத்து ராசிகளையும் சுற்றி வர்றதுக்கு 12 ஆண்டு காலம் பிடிக்கும். குரு பகவானவர் சிம்ம ராசியில் வரும்போது தான் கும்பகோணத்தோட மகாமகம் நடைபெறுகிறது. ரொம்ப சிறப்பான ஒரு ஃபெஸ்டிவல் அது கும்பகோணத்தில் நடக்கும், மகாமகம் அப்படிங்கிறது. அதனால குரு பகவானுக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு. ஸோ இப்போ ஜென்ம குருவா வராரு மிதுன ராசிக்கு. பொதுவாகவே ஜென்ம குரு அப்படின்னா ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கும். ஏன் அப்படின்னா குரு பகவான் தான் வரும் இடத்தை பலவீனப்படுத்துவார், பார்க்கும் இடங்களை பலப்படுத்துவார் அப்படிங்கிறது ஒரு ஜோதிஷத்துல ஒரு வழக்கு உண்டு. ஆனா குரு பகவானுக்கு ஒரு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, லக்னத்தையோ ராசியையோ குரு பகவான் கடக்கும் போதோ பார்க்கும் போதோ அனைத்து நல்ல வித பலன்களையும் அள்ளி வழங்குவார் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதனால ஜென்ம குருவை நினைச்சு நம்ம பயப்படக்கூடாது. குரு பகவானை வணங்கணும், ப்ளீஸ் பண்ணணும். அவரோட பார்வை பலன்களை இப்ப பார்க்கலாம். நம்ம குரு பகவானோட பார்வைகள் எப்படி இருக்கும்னாக்கா, தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்வை செலுத்துவார். ஸோ 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், விச் இஸ் புகழ், கீர்த்தி, அடுத்த ஜென்ரேஷன்ஸ் இவங்களெல்லாம் குறிக்குது 5ஆம் இடம்ங்கிறது. மிதுன ராசிக்கு 5ஆம் இடம் துலாம் ராசி, அது சுக்கிரனோட வீடு. ஸோ குருவும் சுக்கிரனும் பகைவர்கள். ஆனா சுக்கிரன் வீட்டை குரு பார்க்கறதால நல்ல பலன்களை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறார் குரு பகவான். சுக்கிரன் அப்படிங்கிறது என்ன? மீடியா, திரைப்படத்துறை, டெலிவிஷன், யூடியூப், இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல யூடியூப், இந்த மாதிரி எல்லாம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இதெல்லாம் மீடியாவில் வந்துடுது. உங்களுக்கு கலைத்துறை அப்படின்னு எடுத்துக்கலாம். சுக்கிரன் தான் அதுக்கு அதிபதி. ஸோ அந்த வீட்டை குரு பார்க்குறாரு இருக்கும். ஸோ அதனால மிதுன ராசிக்கு 5ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 5ஆம் இடம் வலுப்பெறதால என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னாக்க, அடுத்த ஜென்ரேஷன்ஸ் வந்து இந்த 5ஆம் பார்வையில் பெரும் அளவு பலன்களை அடைவார்கள். மகன், மகள் இவர்கள் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அவங்க நல்ல வேலையில் இருப்பாங்க, அவங்க வீடு வாசல் வாங்குவாங்க, சொத்துக்கள் சேரும். தனகாரகன் மற்றும் புத்திரகாரகன் இது ரெண்டுத்துக்கும் குரு தான் அதிபதி. முழு சுபர் அப்படின்னு சொல்றோம். ஜோசியத்துல குரு பகவானை தான் முழு சுபர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அவர் வந்து 5ஆம் இடத்தை பார்க்க, பூர்வ புண்ணியத்தை பார்க்கறது வந்து மிகச் சிறப்பான ஒரு காலம் மிதுன ராசிக்கு. சரி, அப்புறம் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அது தனுஷோட சொந்த வீடு, தனுசு ராசி. குரு பகவானுக்கு சொந்த வீடு, மூல திருகோண வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. தனுசு ராசியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த ராசியில எந்த ஒரு கிரகமோ 9 கிரகமோ பகையோ நீச்சமோ உச்சமோ அடைகிறதுல நியூட்ரல், ஃப்ரெண்ட்லி டு எவ்ரிபடி தனுசு ராசிங்கிறது. அது குரு பகவானோட மூல திருகோண வீடு. அந்த வீட்டை இப்ப பார்வை செலுத்துகிறார். 7ஆம் இடத்தோட காரகத்துவம் என்னன்னாக்க, கலத்தர ஸ்தானம். ஹஸ்பண்டா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா ஹஸ்பண்ட், கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், ஷேர் ஹோல்டிங்ஸ், இதெல்லாம் குறிக்கும் உங்களுக்கு. அந்த இடம் வலுப்பெறதால பிஸ்னஸ் நல்லா இருக்கும், ப்ராஃபிட்ஸ் வரும் உங்களுக்கு. தனகாரகன் ஆல்சோ அவர். 7ஆம் இடம் வலுப்பெறதால புத்திரகாரகன் அவர். கணவன் மனைவி அந்யோன்யம் நல்லா இருக்கும், அடுத்த ஜென்ரேஷன்ஸ் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கணவன் மனைவி வேற வேற ஊர்ல இருந்து வேலை நிமித்தமாக பிரிஞ்சிருந்தாங்களா, அதெல்லாம் ஒன்று சேர்றதுக்கு, ஒரே ஊருக்கான வரத்துக்கான மிக சிறந்த வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்க குருவை கொண்டாடணும் இந்த டைம்ல. 7 மற்றும் 10க்கு அதிபதி. ஒரு இரண்டு கேந்திர ஸ்தானங்களுக்கு அவர் அதிபதி. சரி, இப்ப அடுத்த 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்கிறார். கும்பம் வந்து சனி பகவானோட வீடு. இப்போ ராகு டிரான்சிட் ஆக போறாரு. மே மாசம் ஃபர்ஸ்ட் குரு அந்த இடத்த பார்க்கறாரு, கும்பத்தை பார்க்கறாரு 9ஆம் பார்வையா. ராகு பகவான் மீனத்திலேருந்து கும்பத்துக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகுறாரு. ஸோ குருவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, தனியா இருக்கிற குரு கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் அவரால் கொடுக்க முடியும். வேற பிற கிரகங்களை பார்த்தாலோ, பிற கிரகங்களோட சேர்ந்து இருந்தாலோ அவர்களை ஊக்குவிப்பார். ஸோ வளர்ச்சி அடைய சேர்ல குரு மாதிரி ஒரு மிகச்சிறந்த பிளானட் எதுவும் கிடையாது. ஸோ பாக்கியஸ்தானத்தை அவர் பார்க்கறதால உங்க பாக்கியம், அதாவது ஃபாதர் அண்ட் ஃபாதர் சைடு ரிலேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, பாட்டி, தாத்தா, அவங்க ஒன்று விட்ட ரிலேஷன்ஸு,
இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ், ஹெரிடிட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், தலைமுறையா மாறி வரக்கூடிய அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்க கைக்கு வந்து சேரும். இந்த மாதிரி மிகச் சிறப்பான ஒரு நிலை. புனிதர்கள் தரிசனம் கிடைக்கும். கோயில்களுக்கு செல்வீர்கள், பில்கிரிமேஜ் போவீங்க. திரு அண்ணாமலையாரை போய் கிரிவலம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அயோத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம், அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறந்தது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விதமா நடக்கும் உங்களுக்கு 9ஆம் இடத்து பார்வையால. இப்போ சனி பகவானோட பொசிஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. 10ல் ஒரு பாம்போ பாவியோ, பாம்புனா ராகு ஆர்கேது, பாவிகள் அப்படிங்கிறது லிட்டரல் பாவின்னு அர்த்தம் கிடையாது. மேலஃபிக் பிளானட்ஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஜோசியத்துல. சூரியன், செவ்வாய் மற்றும் சனி பகவான். சனி 10ல் இருக்கிறதால உங்களுக்கு பணத்துக்கு குறைவில்லை. 10ஆம் இடத்துல வலுப்பெற செய்கிறார். அவர் வந்து தொழில்காரகன் ஆல்சோ. தொழில் காரகத்தில் இருக்காரு. ஸோ அதனால தன் காரகத்துறையத்தை அவர் கெடுக்க மாட்டார். மேலும் அவர் சனி பகவானோட குவாலிட்டி என்னன்னா, இருக்கிற இடத்த பலம் பெற செய்வார், பார்க்க இடங்களை பாதிப்படை செய்வார், இருக்கிற இடத்தை பெருக்குவார். அப்ப 10ஆம் இடம் உங்களுக்கு பெருகி இருக்கு உங்களுக்கு. அது குருவோட வீடு. அவர் குரு வீட்டில் இருக்காரு. ஸோ குரு பயிற்சியும் நல்லா இருக்கு, ராகு கேது பயிற்சியும் நல்லா இருக்கு. கேது வந்து 4ல இருந்து 3ஆம் இடத்துக்கு வராரு. 3, 6, 11 ஆகிய இடங்கள் வந்து மேலஃபிக் பிளானட்ஸ்க்கு ஒண்டர்ஃபுல் பிளேஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த விதத்தில் கேது பகவானும் அனைத்து வித நல்ல பலன்களையும் தர காத்திருக்கிறார். ராகு பகவானை குரு பார்வை ஊக்குவிக்கிறது, நல்ல பலன்கள் செய்யறதுக்கு. சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதால 10ஆம் இடம் வலுப்பெற்று வருமானத்துக்கு எந்த விதத்திலும் குறைவில்லை. உங்களுக்கு வருமானத்தை பெருக்குவார். பல விதங்கள்ல உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ மிதுன ராசிக்காரர்கள். அதனால நீங்க வந்து கோயில்களுக்கு சென்று நவகிரக வழிபாடு செய்யுங்கள். உங்க குடும்ப ஜோதிடரை கலந்து ஆலோசித்து டு கெட் மோர் கிளாரிட்டி ஆன் திஸ் டிரான்சிட்ஸ் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Your contribution to my channel will be very useful for the subsequent videos. All the best. God bless.